பிக் பாஸ் ஜூலி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையில நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வழியா பிரபலமானவங்க தான் ஜூலி. ஜூலி அவங்க திருமணம் இன்னைக்கு நடந்திருக்குங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில நடந்திருக்கு. நீண்ட நாட்களா காதலிச்சு வந்த முகமது அப்படிங்கிறவங்கள தான் கரம் பிடிச்சிருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நிறைய பிரபலங்களுக்கு நேர்ல போய் அவங்க பத்திரிகை எல்லாம் கொடுத்திருந்தாங்க. சொல்ல போனா என்னை அறிமுகப்படுத்தியவருக்கு அப்படின்னு சொல்லி கமல் சாருக்கெல்லாம் நேர்ல போய் பத்திரிகை எல்லாம் கொடுத்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஜூலி அவங்க என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய நெகட்டிவான கருத்துக்கள் வாங்கி வெளியே வந்தாலுமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துச்சு. அதுலலாம் கலந்துக்கிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிட்டு இப்ப அவங்களுடைய வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. மாடலிங் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில இஸ்லாம் முறைப்படி திருமணம் நடந்திருக்கு ஜூலி அவங்களுக்கு. மணமகன் வீட்டாருக்கு நெருக்கமான உறவினர்களும் நண்பர்களும் இந்த நிக்காவுல கலந்து கொண்டதா தகவல் வெளியாகிருக்கு. ஜூலி தரப்பு சொந்தங்களுக்கு நாளை சென்னை பரங்கிமலை பேட்ரிக் தேவாலயத்துல கிறிஸ்தவ முறையிலான திருமணம் நடைபெற இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. நாளை மாலை பரங்கிமலையில இருக்க ஒரு தனியார் பள்ளி வளாகத்துல தான் வரவேற்பும் இருக்காம். இவங்களுடைய திருமணத்துக்கான வீடியோ அழைப்பதில்ல இந்து மத வழக்கப்படி திருமண மேடைகள்ல தாலி கட்டியதும் மங்கள இசையும் இருந்த மாதிரி ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தாங்க. மணமகனும் மீடியா துறையில் தான் இருக்காங்க. டிவி சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் நாளைக்கு இவங்களோட திருமணத்துல கலந்துப்பாங்க, வரவேற்புல கலந்துப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்கு. பொங்கல் திருநாளான இன்று மதுரை அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு நடக்குது. ஜல்லிக்கட்டு மூலமா பிரபலமடைந்த ஜூலி அவங்களுக்கு இதே நாள்ல திருமணம் நடக்கிறது எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ஜூலி அவங்க இதை பிளான் பண்ணி இப்படிதான் எனக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்களாம். ஜூலி அவங்க எவ்வளவோ நெகட்டிவான கருத்துக்கள் வாங்கி எத்தனையோ பேர் தேவையில்லாம திட்டுனாங்க. அதையெல்லாம் கடந்து வந்தாங்க. அதை எல்லாத்தையுமே கொஞ்ச நாள்ல பாசிட்டிவா மாத்திக்கிட்டாங்க. பிக் பாஸ்க்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தாங்க. இப்ப அவங்களுக்கு திருமணம் நடந்தது எல்லாருக்குமே சந்தோஷம் தான். எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல ஒரு பக்கம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமா போட்டி போயிட்டு இருக்கு. யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பிக் பாஸும் முடிவுக்கு வர நேரம் ஆயிருச்சு. சீசன் 9ல கண்டிப்பா டைட்டில் வின்னர் திவ்யா அவங்க தான் அப்படின்னு என்னதான் எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருந்தாலும் அரோரா அவங்களுக்கு டைட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த பிக் பாஸ் அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.